டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருப்பது டெல்டா விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்ச்சியில் இருக்கும் விவசாயிகளுடன் நமது மயிலாடுதுறை செய்தியாளர் கமலக்கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் மயிலாடுதுறை எம்பி சுதா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததை தொடர்ந்து ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அப்போ சுற்றுச்சூழல் அமைச்சகம் இது தொடர்பாக முன்மொழிதல் கடிதம் தமிழக அரசிடமிருந்து வரவில்லை என்று சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட இயற்கை விவசாயி ராமலிங்கம் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். மயிலாடுதுறைங்கிறது கிட்டத்தட்ட 2020 முந்தைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி அவர்கள் காலத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இது பழைய திட்டங்கள் செயல்முறைப்படுத்தப்படும், புதுசாக எதுவும் இருக்காது, அதுக்கு நாங்கள் உறுதியாக இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்களை அவங்க அறிவித்தாங்க. அதே விதத்தில் இப்போ அது மயிலாடுதுறை மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சட்டசபையில் அறிவித்தாங்க. இது சிறப்பு வேளாண் மண்டலம், ஏன்னா மயிலாடுதுறை பிரிஞ்சுது, அதனால் அதிலிருந்து நாங்கள் சிறப்பு வேளாண் மண்டலம் மயிலாடுதுறை அறிவிக்கிறோம். நாங்கள் இப்போ தற்போது பார்த்திங்கன்னா நேற்றைய பொழுது பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நம்மளை மயிலாடுதுறை எம்பி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ அவங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கிறத அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு முன்மொழிவே இல்லை தமிழக அரசுக்கிட்டே இருந்து. இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிப்பை மட்டும் கொடுத்துட்டு முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர்லாம், ஆனால் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை கூட வைக்கலை அப்படிங்கிறத சுற்றுச்சூழல் அமைச்சர் சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? மக்கள் யாரை நம்புறது? அப்போ ஆண்ட கட்சி, ஆளக்கூடிய கட்சி, இவங்கெல்லாம் யாரை ஏமாத்துறாங்க? அப்போ இந்த அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கிறத உறுதி பண்ணணும். இனிமேவும் நடிக்கக்கூடாது. நடித்தா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரும், இந்த ஆண்டவர்கள் ஆளக்கூடியவர்களை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக யாரையாவது மக்களும் இந்த விவசாயிகளும் தேடக்கூடிய நிலைமையை தானே உருவாக்கிக்க கூடாதுங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். டெல்டா தான் இன்றைக்கி சோறு போடுது. தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்களுமே ஒரு கால் பகுதி டெல்டா மாவட்டம் தான். இந்த டெல்டா மாவட்டத்தில் உள்ள மண்ணுகள் சரியான முறையில் இருக்கிற தொட்டு தான் இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தாலுமே சோறு கிடைக்குது. அதனுடைய பலன் அனுபவிக்கிறாங்க. இருந்த ஆட்சியில் உள்ளவங்களும் அந்த கடிதத்தை கொடுக்கல. இப்போ உள்ளவங்களும் 2 ஆண்டு காலமாக 3 ஆண்டு காலமாக இவங்க ஆட்சி ஆள்றவங்களும் இந்த கடிதத்தை கொடுக்கல. ஸோ அதனால் உடனடியாக மாண்புமிகு தமிழ் முதல்வர் உடனடியாக இந்த லெட்டரை இஷ்யூ பண்ணி இதை உடனே டெல்டா மாவட்டத்துக்கு இதை ஸ்டாப் பண்ணி இதை கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்பதை நாங்கள் தெரிவித்துக்கிறோம். தற்போது காவிரி டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழக அரசு உடனே இதை பரிசீலனை செய்து முன்மொழிதல் கடிதத்தை அனுப்பி டெல்டா மாவட்டத்தை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காகவே கோரிக்கை வச்சிருக்காங்க. சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து கமல்.